அண்மை செய்தி. தீ விபத்தில் காயமடைந்த மேலும் 52 பேருக்கு தற்பொழுது சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 52 இந்தியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த இந்தியர்களில் பெரும்பாலானோர் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். குவைத்திலிருந்து சமூக ஆர்வலர் வெங்கடமதி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடமதி, வணக்கம். வணக்கம் மேடம். 41 இந்தியர்கள் உட்பட 49 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? அங்கு என்ன நடக்கிறது? என்ன விவரம்? மேடம், இது குவைத் நாட்டில் மங்காப் என்னும் பகுதியில் NBTC என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த சம்பவம் நடந்தது. மிகப்பெரிய தீ விபத்து இது. இதில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 195 தொழிலாளர்கள் தங்கியிருந்ததாகவும் அதில் தற்பொழுது 60 பேர் இந்த விபத்து நடந்த பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதும், 17 பேர் டூட்டியில் இருந்ததாகவும், 66 பேர் சேஃபாக நல்ல முறையில் இருந்ததாகவும், மீதி உள்ள 48 பேர்கள் சரியான இன்ஃபர்மேஷன் தகவல் அறியாமல் இருப்பது. அதாவது இது இறந்தவர்களுடைய இடத்தில் தான் வரும். இன்னும் அது சரியான முறையில் அறிவிக்கப்படவில்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை மேடம். வெங்கடமதி, அங்கு காயமடைந்த இந்தியர்களின் தற்போதைய நிலை என்ன? அவர்கள் இந்தியாவிற்கு எப்பொழுது அனுப்பப்படுவார்கள்? இது குறித்து ஏதேனும் விவரம் உள்ளதா? கண்டிப்பா மேடம். இது காயமடைந்த இந்தியர்கள் மட்டுமல்லாது பிற நாட்டவர்களும் இங்கு உள்ள மருத்துவமனைகளில் ஆங்காங்கே அனுப்பப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நமது இந்திய நாட்டிற்கான இந்திய தூதுவர் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை நேரடியாக பார்த்து வருகிறார் மேடம். மற்றபடி குவைத் அரசும் மருத்துவமனை ஊழியர்களும் மிக முனைப்போடு செயல்பட்டு தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேடம். அங்கு காயமடைந்தவர்களுக்கு என்னென்ன உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது? அதாவது குறிப்பாக என்னென்ன மருத்துவமனைகள் என்னென்ன உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது? மருத்துவ உதவிகள் தான் வழங்கப்பட்டு வருகிறது. யாரும் மற்றவர்கள் போய் சென்று பார்ப்பதற்கான அனுமதிகள் கிடையாது. இங்கு உள்ள பெரிய மருத்துவமனைகள் 3 பகுதிகளில் உள்ள பெரிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இணைப்பில் உங்களுடைய தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. குவைத் தீ விபத்தில் சிக்கியோருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்ய அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் நிதி உதவி பிரதமர் அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உயிரிழந்த இந்தியர்களின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தற்பொழுது தெரிவித்துள்ளது.